ரொம்ப நாளாவே இந்த வீடியோ வந்து போடணும் போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து ஒரு விஷயம் சொல்றேன்னா, அதில இது எதனால பண்றாங்க அப்படின்ற விஷயத்த வந்து தெளிவா உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஷார்ட் வீடியோவில நான் ஒரு 2, 3 முறை போட்டிருப்பேன். வேட்டையன்காரன் கோவிலுக்கு வந்து இங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நிலம்பூர்ல இருக்குது அந்த கோவிலு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பிரசாதம் வந்து கோவில்ல குடுக்கறது. அதுக்கப்புறம் நாளைக்கு பிரசாதம் சாப்பிட்றதும், சாமி கும்பிட்றது மட்டும் தான் இன்னைக்கு. நாளைக்கு வீடியோவும் சேர்த்து தான் நான் இதில வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாமி வந்து உத்தரவு குடுத்துருச்சு. அதுக்கப்புறம் கூழ் ஊத்தலாம். அதுக்கப்புறம் மழை வரல. அந்த மாரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி தான் வந்து இங்கேயும் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட்டு நாள் இது. நாங்க வந்து பிரசாதம் வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பிட போயிட்டோம். நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெண்பொங்கல், அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம் அதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி இங்க வந்து கேரளால பிரசாதம்னா, ஒண்ணு இந்த பாயாசம் குடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மட்டரிசியில செய்ற பாயாசம். ஒண்ணு இது வந்து வெல்லலாம் போட்டு செய்வாங்க. அத குடுப்பாங்க. அப்படி இல்லனாலே சோறு, சாம்பாரு. சில டைம் பார்த்தீங்கன்னா, அவியல் இருக்கும். அப்படி இல்லன்னா சின்னதா ஏதாவது வந்து சிம்பிளா பொரியல் வந்து வச்சுருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா நாங்க கியூல நின்னு, அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டே முடிச்சோம். அதோட இந்த ஒரு நாள் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இது திரும்பவும் 2வது நாள் வந்து எடுத்த வீடியோ தான். நாங்க வந்து கரெக்ட்டா உள்ள போயிட்டுருக்கோம். இன்னைக்கு எங்க மாமியார் இல்ல, ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ, அதனால பக்கத்து வீட்டு அக்காவும் நானும் மட்டும் தான் போயிருந்தோம். யானை அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளேருந்து வெளியில வந்துட்டு, நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அது டர்னிங் திரும்பிடுச்சு. அதனால பின்பக்கமா தான் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க வந்தோமோ அதுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா ரஷ் அதிகமாயிடும், அங்க கூட்டம் அதிகமாயிடும்னு சொல்லிட்டு தான் வேக வேகமா இது உள்ள போயிட்டு இருந்தோம். இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். நேத்து ஈவினிங் ஒரு ஃபங்ஷனுக்காக தான் யானைய வந்து வர வச்சிருக்காங்க கோவிலுக்கு. அது பாட்டுலாம் பாடி ஒரு மாரி பண்ணுவாங்களாம். ஸோ நைட் டைம்ன்றதால நேத்து நைட்டு நாங்க இங்க கோவிலுக்கு வரல. அதனால தான் அதனுடைய வீடியோ வந்து இல்ல. எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. அடுத்து வர வீடியோ ஆடியோவோட ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ளேருந்து அந்த கோவில் உள்ளேருந்து வெளியில வந்து இந்த மாரி ஒருத்தர் வந்து ஓடி வந்தாங்க. ஸோ வந்து ஒரே ஒரு கத்தி மட்டும் வச்சுட்டு சுத்தி வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பூ மாலைலாம் வந்து பார்த்திங்கன்னா, நெறைய அந்த நம்ப சொல்லுவோம் பார்த்தீங்களா, இட்லி கொத்து பூ அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மூட்டை ஃபுல்லா இருக்கும் போல. அது பிளேட்ல வந்து வச்சிருக்காங்க. நல்லா ஒரு தட்டு ஃபுல்லா வச்சுட்டு அந்த பூவையே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 முறை, 20 முறை பூஜை பண்றா மாரி போடுறாங்க. கீழ போடுறாங்க. அப்புறம் சைட்லலாம் வந்து போடுறாங்க. அந்த டேபிள் மாரி சின்னதா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேல ஒரு 4 கத்தி இருக்குது. அந்த 4 கத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, 3 கத்தி வளைவா இருக்கும். நீங்க கரெக்ட்டா வந்து நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 3 கத்தி மட்டும் தான் கொஞ்சம் வந்து வளைவா இருக்கு. ஒரு கத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வளைவா இல்லாம நேரா இருக்கிற மாரி இருக்குது. அத வந்து கீழ அங்க வச்சுட்டு தான் அந்த ஒரு ஒரு கத்தியும் வந்து எடுத்துட்டு அந்த கத்திக்கு ஒரு ஒரு முறையும் அந்த பூவ வந்து இப்படி வந்து தூவி விடுறாங்க. ஸோ ஒரு ஒரு முறையும் ஒரு கத்தி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அத வச்சுட்டு திரும்பவும் வேற கத்தி. அந்த மாரி தான் வந்து எடுத்துட்டு சுத்திட்டே இருக்காங்க. இது வந்து அப்படியே சுத்துறதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு முறையும் டிஃப்ரெண்ட்டா தான் சுத்திட்டு இருந்தாங்க. ஒரே இதுவா இல்லாம டிஃப்ரெண்ட்டா ஒரு ஒரு முறையும் கத்தி எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பூவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, அதுக்கப்புறம் பூவு தூவுறது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புகை வந்து சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு சின்னதா வந்து அடுப்பு கரி வந்து போட்டிருக்காங்க. அத தான் வந்து எடுத்து நம்ப வந்து சாம்பிராணி காட்டுவோம் பார்த்தீங்களா, அதே மாரி வச்சுட்டு ஒரு மாரி இவரு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல வந்து இதே மாரி தான் பண்ணிட்டே இருந்தாங்க. நானே வந்து இந்த மாரி செய்றத இப்ப தான் நான் முதல் முறையா பார்க்குறேன். ஏற்கனவே நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலா இது ஏன் பண்றாங்க? எதுக்காக பண்றாங்க? அப்படின்றது அதிகமா எனக்கு தெரியல. இங்க வந்து கேரளாவுல மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல நிலம்பூருன்ற ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிலம்பூர் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நார்மலாவே நீங்க YouTubeல கூட நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா கூட வரும். நிலம்பூர் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பண்றாங்க. அந்த ஃபங்ஷன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 2 வாரம், 3 வாரம் இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜனவரியில கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ போட்டிருப்பேன். மரண கிணறு அப்படின்னு சொல்லிட்டு. அ அந்த ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாரி கோவில்ல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க.
நடுவுல வந்து பார்த்திங்கன்னா, நான் பேசம்போது ஒரு கேப் வந்து விட்டுருப்பேன். ஸோ, அந்த ஆடியோவும் நீங்க கேட்கணும் அப்படின்றதுக்காக தான். அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க செய்யும்போது ஒரு ஒரு சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா இருக்குது. நிலம்பூர் பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ப ஊர்ல சொல்ற மாரி சாமி வந்து உத்தரவு குடுத்துச்சு. ஸோ, இந்த மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்து 10 வருஷமா, 15 வருஷமா வந்து இத நடத்திட்டு இருக்காங்களாம். ஸோ, நெறைய சினிமா ஸ்டாரு, சீரியல் ஸ்டாரு அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாரி ஈவினிங் டைம்ல நிலம்பூர் பாட்டுல பாட்டு பாடுறது. இன்னும் நாங்க அந்த ஃபங்ஷனுக்கு நாங்க இன்னும் போல. ஸோ போம்போது அந்த வீடியோ நான் தனியா வந்து நான் போடுறேன். அந்த இது பண்றதுக்கு முன்னாடி இந்த மாரி கோவில்ல செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல் நாள் பிரசாதம் குடுத்துட்டு கோவிலுக்கு வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, 2வது நாள் இந்த மாரி செய்வாங்கன்னு, இப்ப ஒருத்தர் மட்டும் தான் செய்றாங்க. அதுதான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 4 பேரா வந்து செய்றாங்க. அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டா இருந்தது. நிலம்பூர் பாட்டு அப்படின்னா, இப்ப இந்த ஊர்ல இந்த மாரிலாம் நடக்குது அப்படின்றத ஒரு ஸ்பீச்சா வந்து நெறைய பேர் வந்து ஈவினிங் டைம்ல பேசுவாங்க. அந்த ஃபங்ஷனுக்கு இன்னும் போல. போம்போது கண்டிப்பா வந்து அதனுடைய வீடியோ வந்து நான் தனியா போடுவேன். அதையும் பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து வயசான ஒரு ஆள் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறமா 4 பேரா வராங்க. அதுவும் இன்னும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இப்படிலாம் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இத பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருந்தது. அடுத்ததா வந்து ஒருத்தர் வயசானவரு பண்றாங்க. அது எப்படி இருக்குதுன்றத நீங்களே பாருங்க. கைட்டு முதல்ல ஒருத்தர் வந்து செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலேயே செஞ்சாங்கன்னு சொல்லியிருந்தேன். இவரு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் தான் பண்ணியிருப்பாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12:00லேருந்து ஒரு 2:00 வரைக்கும். அந்த 2 மணி நேரம் கேப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை எல்லாமே வந்து தொடங்கி முடிக்கிறது எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து ஒரு சாமி வந்து பண்ணாங்க. 2வதா வந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க. அதனால கொஞ்ச நேரம் தான் வந்து அவரு செஞ்சாரு. அதுக்கப்புறமா வந்து 4 பேரா வந்து செஞ்சிருப்பாங்க. அதையும் வந்து இதில நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டா வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான பொருள் எல்லாமே எடுத்து குடுக்குறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. இப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ஓடுவாரு பாருங்க. நிஜமாவே நானே பயந்துட்டேன். ஏதாவது செஞ்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஓடிட்டு திரும்பவும் வந்து ரிட்டர்ன் இந்த பக்கமே தான் வந்து மெதுவா ஓடி வராங்க. அவரு ஏன் முன்னாடி ஓடுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கோவிலுக்கு முன்னாடி சாமியார்கள் வீடு மாரி ஒண்ணு சின்னதா இருக்கு. அங்க பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு தான் ரிட்டர்ன் வந்தாரு. இந்த பூவு எல்லாமே எல்லார் மேலயும் தூவி விடுறாரு. அடுத்ததா 4 பேர் வராங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறமா அவங்க வரும்போது கையில எதுவுமே எடுத்துட்டு வரல. ஆனா, அவங்க கூட இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர்ல ஒரு ஷால் மாரி இருக்கு பார்த்தீங்களா, அத எல்லார் கையிலயும் குடுத்தாங்க. அவங்க எல்லாருமே தலைக்கு மேல அத போட்டுக்கிட்டாங்க. அடுத்து வந்து என்ன நடக்குதுன்றத நீங்களே பாருங்க. அதுக்கப்புறமா இப்போ 4 பேருமே ஒரு ஒரு கத்தி வந்து கையில எடுத்திருக்காங்க பாருங்க. அத வந்து வச்சுட்டு கையில வச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டா வந்து பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்பலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சாமிக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரியும் வந்து இங்கேயும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து தலையே வந்து வெட்டுற அளவுக்கு வந்து ஆயிடும் அப்படின்றாங்க. ஒரு மாரி இப்படி நின்னுட்டே இந்த நல்லா தலைய வந்து இது பண்ற மாரி, வெட்டுற மாரி பண்றாங்க பார்த்தீங்களா, அத தான் வந்து செய்றாங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது இந்த மாரி கத்திய வச்சு அவங்க அந்த தலைக்கு நேரா செய்றாங்க பார்த்தீங்களா? அப்படி செய்யும்போது ரத்தமோ, இல்ல காயமோ அந்த மாரி ஏதாவது ஆச்சுன்னா, அதாவது இந்த கோவில்ல ஏதோ தப்பு நடந்துருச்சு, தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எதுவுமே வந்து நடக்கல அப்படின்னா, இங்க எந்த ஒரு தப்புமே நடக்கல. இந்த கோவில்ல எந்த ஒரு தப்பும் நடக்கல. யாரும் எந்த ஒரு தப்பும் செய்யல அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி 4 பேருமே நல்லா சுத்தி வந்துட்டு, அந்த கோவிலுக்கு முன்னாடி சட்டை வந்து போடாம ஒருத்தர் நின்னுட்டுருக்காரு பார்த்தீங்களா?
அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து ஒரு வேளை முக்கியமான ஆளாக கூட இருக்கலாம் இந்த கோவிலோட. அதுக்கப்புறம் இப்போ 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கமாக போவாங்க. நீங்களே பாருங்கள். ஓடிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருவாங்க. ரெண்டாவது நாள் எடுத்த வீடியோன்னு சொல்லிட்டு நானும் ஒரு அக்காவும் உள்ளே போயிருப்போம். அப்போ என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய போர்டு வந்து நான் காமிச்சிருப்பேன். அதை வந்து கோவிலகம் சொல்லுவாங்க இங்கே நிலம்பூரில். அது எதுக்காக அப்படின்னா இந்த ஃபுல் ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா கோவிலகம் அப்படின்னா கோவிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்ற மாதிரி இது ஃபுல்லாகவே அந்த சாமிமாருக்கு இருக்கிற இடம். இது உள்ளே வந்து இந்த மாதிரி கோவிலும் இருக்குது, ஒரு 2-3 கோவில். ஸோ இது உள்ளே இருக்கிற கோவில் பேர் தான் வந்து வேட்டைக்கரன் கோவில். அதனால தான் நான் சொன்னேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்லிட்டு. நடுவில் ஒரு முறைக்கு 2 முறை முன்னாடி பக்கமாக ஓடினாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய பந்தல் போட்டு வச்சுருந்தாங்க. அது நடுவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல போயிட்டு என்னமோ செஞ்சுட்டு வந்தாங்க. யாருமே வந்து போகல அங்கே. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் போகல வீடியோ எடுக்கிறதுக்காக. இப்போ பூஜை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் கையில் வச்சுருக்கிற கத்தியை வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து கீழே வச்சிடுறாங்க. இந்த கோவிலில் இதுதான் பிரசாதமானு எனக்கு தெரியல. ஆனால் மஞ்சள், அரிசி, அதுக்கப்புறம் இட்லி கொத்து பூ அதுவும் இருந்தது. அப்புறம் எல்லாரும் பிரசாதம் வாங்கின்னு வந்துட்டோம். நடுவில் வந்து இட்லி கொத்து பூ எல்லார் மேலேயும் போட்டாங்க பார்த்தீங்களா, அது வந்து எல்லார் மேலேயும் படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டா நல்லது நடக்கணும். இந்த வருஷம் என் மேலேயும் பட்டு இருக்குது. நல்லது நடக்குதான்னு பார்க்கலாம். எல்லாருமே பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது உள்ளே தான் போயிட்டு இப்போ நாங்கள் வெளியில் வந்தோம். இதுதான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கதவு வந்து திறப்பாங்களாம். அப்புறம் இது ஆப்போசிட்டில் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் அந்த வேட்டைக்காரன் கோவில். ஸோ நேற்று வந்தப்பவே நான் வந்து ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பிரசாதம் சாப்பிட்டு இருந்தோம், சோறு. ஸோ காருக்கு ஆப்போசிட்டில் அந்த ஷீட்டு வந்து பிளாஸ்டிக் ஷீட் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப டயர்டாயிட்டோம். ஸோ கோவிலே மோர் கொடுத்தாங்க, அதையும் குடிச்சிட்டு வந்தோம். ஆனால் பசி அடங்கல. போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் போயிட்டு அவில் மில்க்கு தான் சாப்பிட்டு வந்தோம். மலையாளிஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, தமிழ் தெரிஞ்சவங்களாம் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.